ஒரு சிறிய நகரத்தில் சமீர் மற்றும் கபீர் என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் ஒரே வகுப்பில் படித்தார்கள், ஒரே பெஞ்சில் அமர்ந்தார்கள், எல்லாவற்றையும் ஒன்றாகச் செய்தார்கள். எல்லோரும் அவர்களை பிரிக்க முடியாத நண்பர்கள் என்று அறிந்தார்கள். ஒரு நாள் பள்ளியில் ஒரு விளையாட்டு பந்தயம் அறிவிக்கப்பட்டது. வெற்றியாளருக்கு ஒரு பெரிய கோப்பையும் உதவித்தொகையும் கிடைக்கும். சமீர் மற்றும் கபீர் இருவரும் உற்சாகமாக இருந்தனர். அவர்கள் வேகமாக ஓடுபவர்கள் மற்றும் வெற்றி பெற விரும்பினர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக பயிற்சி செய்தனர். ஆனால் ரகசியமாக கபீர் சமீரை தோற்கடித்து தனியாக ஜெயிக்க விரும்பினான். கடைசியா பந்தய நாள் வந்தது. எல்லா பசங்களும் வரிசையா நின்றனர். விசில் சத்தம் கேட்டது. சமீரும் கபீரும் வேகமாக ஓடினார்கள். ஆனால் திடீரென்று சமீர் கீழே விழுந்து முழங்காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. கபீர் வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருந்தது. அவன் முடிவுக் கோட்டை பார்த்தான். பின்னர் சமீரை திரும்பி பார்த்தான். ஒரு நொடி கூட யோசிக்காமல் கபீர் திரும்பி ஓடி சமீரை மேலே தூக்க உதவினான். முடிவுக் கோட்டை தாண்டிச் செல்ல அவனுக்கு உதவி செய்தான். அவர்கள் கடைசியாக முடிவுக் கோட்டை தாண்டினர். ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக நின்றனர். அனைவரும் கைத்தட்டினர். உண்மையான விளையாட்டு திறன் மற்றும் நட்புறவுக்காக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு விருதை வழங்கினார். கதையின் நீதி என்னவென்றால், உண்மையான நட்பு என்பது ஒருவருக்கொருவர் உதவுவதும் அவர்களை கவனித்துக் கொள்வதும் தான்.